ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான குரலாலும் நகைச்சுவை நடிப்பாலும் லட்சக்கணக்கான ரசிகர்களை சிரிக்க வைத்த நடிகர். இன்று உடல்நல பிரச்சினைகள், பொருளாதார நெருக்கடி மற்றும் தங்க இடமில்லாத நிலை காரணமாக உதவிக்காக காத்திருக்கிறார். பல ஆண்டுகள் திரைத்துறையில் உழைத்த ஒரு கலைஞரின் வாழ்க்கை எப்படி இந்த நிலைக்கு வந்தது? யார் இந்த பாவா லட்சுமணன்? அவரது சினிமா பயணமும் வாழ்க்கை போராட்டமும் என்ன? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பாவா லட்சுமணன் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான முகம். சூப்பர் குட் லட்சுமணன் என்ற பெயராலும் இவர் அறியப்படுகிறார். மதுரையைச் சேர்ந்த இவர் சிறு வயதிலேயே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார். குடும்பத்தில் 2 சகோதரிகள் மற்றும் 6 சகோதரர்களுடன் வளர்ந்த இவர் ஆரம்ப வாழ்க்கையில் பல பொருளாதார சவால்களை எதிர்கொண்டார். நடிகராக வாய்ப்பு கிடைக்காத காலங்களில் ஓவியராகவும் கட்டுமான தொழிலாளியாகவும் வேலை செய்துள்ளார். பின்னர் திரைப்படத் துறையில் நுழைய முயன்று ஸ்டண்ட் மாஸ்டர் பெப்சி விஜயனுடன் பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு சிறையில் சில ராகங்கள் திரைப்படத்தில் தயாரிப்பு மேலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். பிறகு சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தில் தயாரிப்பு மேலாளராக இருந்ததால் அவருக்கு சூப்பர் குட் லட்சுமணன் என்ற பெயர் வந்தது. திரைப்பட தயாரிப்பு பணிகளில் இருந்தபோதும் நடிப்பின் மீதான ஆர்வத்தை அவர் கைவிடவில்லை. மதுரை தமிழ் வழக்கில் பேசும் அவரது இயல்பான பேச்சும் முகபாவனைகளும் பல இயக்குநர்களின் கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு சிறிய நகைச்சுவை வேடங்களில் நடிக்க தொடங்கினார். குறிப்பாக நடிகர் வடிவேலுவுடன் இணைந்து நடித்த பல காமெடி காட்சிகள் அவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுத்தந்தது. 2000ஆவது ஆண்டு வெளியான மாயி திரைப்படத்தில் அவர் பேசிய பாமா மின்னல் என்ற வசனம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானது. அதன் பிறகு 1990களில் இறுதியில் இருந்து 2010களின் நடுப்பகுதி வரை 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார். வின்னர், ரன், வசீகரா, ஐயா, சிவகாசி, வரலாறு, வேல், கலகலப்பு, பாண்டிய நாடு, ஜில்லா, கத்தி சண்டை, ஈஸ்வரன், ஹாஸ்டல் உள்ளிட்ட பல படங்களில் சிறிய கதாபாத்திரங்களாக இருந்தாலும் ரசிகர்கள் நினைவில் நிற்கும் வகையில் நடித்திருந்தார். ஒரு காலத்தில் வடிவேலு நகைச்சுவை காட்சிகள் என்றாலே அதில் பாவா லட்சுமணனையும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்கள். மிக பெரிய கதாபாத்திரங்கள் இல்லாவிட்டாலும் சில நிமிடங்கள் மட்டுமே திரையில் தோன்றியும் தனது உடல் மொழி, குரல், டைமிங் ஆகியவற்றால் ரசிகர்களை சிரிக்க வைத்தார். தமிழ் சினிமாவில் தனி காமெடி ட்ராக் மிகவும் பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் அவரை போன்ற பல துணை நகைச்சுவை நடிகர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்தது. சுமார் 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பணியாற்றிய அவர் மிகப்பெரிய ஹீரோவாக இல்லாவிட்டாலும் ரசிகர்கள் முகம் பார்த்தவுடன் அடையாளம் காணும் ஒரு குணச்சித்திர நகைச்சுவை நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். காலப்போக்கில் தமிழ் சினிமாவின் நகைச்சுவை நடைமுறையும் மாறத் தொடங்கியது. தனியாக காமெடி ட்ராக் அமைக்கும் பழக்கம் குறைந்தது. புதிய தலைமுறை இயக்குநர்கள் மற்றும் புதிய நகைச்சுவை நடிகர்கள் அதிக வாய்ப்புகளை பெற தொடங்கினர். இதனால் பாவா லட்சுமணன் போன்ற பல துணை நடிகர்களுக்கு வாய்ப்புகள் குறைந்தன. இதற்கிடையில் அவருக்கு நீரிழிவு நோய் ஏற்பட்டது. அதிக சர்க்கரை அளவு காரணமாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவரது ஒரு காலில் 3 விரல்கள் அகற்றப்பட்டது. மேலும் மது பழக்கம் இருந்ததும் தன்னுடைய வாழ்க்கையிலும் தொழிலிலும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக அவர் அளித்த பேட்டிகளில் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். இந்த உடல்நல பிரச்சினைகளும் திரைப்பட வாய்ப்புகள் குறைந்ததுமாக இணைந்து அவரது வாழ்க்கையை மிகவும் பாதித்தது. சமீப காலங்களில் பாவா லட்சுமணன் தனது வாழ்க்கை போராட்டத்தை மனம் திறந்து பகிர்ந்திருந்தார். திரைப்பட வாய்ப்புகள் இல்லாததால் வருமானம் குறைந்தது, உடல்நல செலவுகள் அதிகரித்தது, தங்குவதற்கு கூட நிரந்தர இடம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது என அவர் அதை பற்றி தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய பிறகு ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் பலரும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க தொடங்கினர். தொழிலதிபரும் நடிகருமான லெஜண்ட் சரவணன் அவருக்கு நிதியுதவி வழங்கியதும் செய்தியாக வெளியானது. பாவா லட்சுமணனின் உருக்கமான வேண்டுகோள் தமிழக அரசின் கவனத்தையும் ஈர்த்தது.
நீரிழிவு நோய் காரணமாக அவரது காலில் 3 விரல்கள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. இதனால் பட வாய்ப்புகள் இன்றி வருமானத்திற்கும் வழியின்றி தவித்து வந்தார். இந்த இக்கட்டான சூழ்நிலையை அறிந்த தமிழக அரசு மற்றும் அமைச்சர் ராஜ்மோகன் உடனடியாக தலையிட்டு எம்எல்ஏ விடுதியில் தற்காலிக தங்குமிடத்தை ஏற்படுத்தி மருத்துவ உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். இந்த நடவடிக்கையை ரசிகர்களும் திரையுலகினரும் வரவேற்றனர். ஒரு கலைஞரின் வாழ்க்கையில் புகழும் கைத்தட்டல்களும் எப்போதும் நிலைத்திருக்காது. ஆனால் அவர் கலைக்காக செய்த பங்களிப்பு மட்டும் காலம் கடந்தும் நினைவில் நிற்கும். நம்மை பல ஆண்டுகள் சிரிக்க வைத்த பாபா லட்சுமணன் இன்று மீண்டும் நிம்மதியான வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். இது போன்ற உண்மை வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் ஆவணப்படங்களுக்கு நிகழ்மதி சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள். நன்றி.